அனைவருக்கும் வணக்கம். கான்ஃபரன்ஸ் ஃபேக்டரியின் மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் எக்கனாமிஸ்ட், பொருளாதார நிபுணர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சிவா? நல்லா இருக்கிறேன் சார். நல்லா இருக்கிறீங்களா? அட்வான்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இப்போ நமக்கு 1947 சுதந்திரம் வாங்கிட்டோம். 2047 நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். விக்சித் பாரத் நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து நேயர்களுக்கு நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணராக நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா உலகத்தில் நம்ம நாட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த நாடுமே ஒரு ஸ்டெடியான கண்டிஷனில் கிடையாது. இப்போ நம்ம அதுக்கு இடையில இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பொருளாதாரத்தில் வந்து மற்ற நாடுகளோட நம்ம இந்த கொரோனா காலத்துலேயுமே வந்து நம்மளுடைய நாடு வந்து ஒரு சிறப்பான நிலையில் தான் இருந்தது. இப்போ நம்ம வந்து 2047 100 வருஷத்துக்குள்ளே வந்து நம்ம ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு அப்படிங்கிற நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஒட்டுமொத்த நாடு தேசமும் வந்து அதுக்கான முயற்சியில் தான் நம்ம வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் தான் நம்ம சொல்ல வரோம். உங்களுடைய கணிப்பில், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில், உங்களுடைய ஒரு பொருளாதார நிபுணர் அப்படிங்கிறதுல உங்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்குது சார்? நம்ம என்ன பண்ணலாம் சிவா, சுதந்திர தினம், இண்டிபெண்டன்ஸ் டே, அதை பற்றி ஒரு 2-3 நிமிஷம். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுடைய லீடர்ஸ் எல்லாம் மகாத்மா காந்தி, வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு இவங்க எல்லாம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்காங்க. அந்த சுதந்திரத்துக்கு போராடினது, அந்த சுதந்திர தினத்துடைய முக்கியத்துவம் என்ன, இதை பத்தி ஒரு ஷார்ட்டா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம பாரதம் வளர்ச்சி பாதையை நோக்கி எப்படி போறது, இந்த விக்சித் பாரத் 2047 அது என்ன குறிக்கோள், எப்படி போறதுன்னு அப்படி பேசணும். இப்ப நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி ஒரு 2-3 நிமிஷம் சார். முக்கியமா சுதந்திர தினம் அப்படிங்கிறது 2 நூற்றாண்டு காலனித்துவ ஆட்சியின் முடிவையும் சுயராஜ்யம் மற்றும் இறையாண்மையால் குறிக்கப்பட்ட ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது. மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல் மற்றும் நம்ம சுதந்திரத்திற்காக அயராது போராடிய புகழ்பெற்ற தலைவர்களின் போராட்டங்கள் மற்றும் தியாகங்களை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. 1947 ஆகஸ்ட் 15 ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து இந்த இந்தியா சுதந்திரம் பெற்றது. அதை நினைவு கூறும் வகையில் ஆகஸ்ட் 15 இந்தியாவில் பொது விடுமுறை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்திய சுதந்திர சட்டத்தின் விதிகள், சட்டம் இயற்றும் இறையாண்மையை இந்திய அரசியலமைப்பு சபைக்கு மாற்றிய நாள் இது. இந்த நாள் தனிப்பட்ட வளர்ச்சி, நிதி ஸ்திரத்தன்மை, தன்னிறைவு, படைப்பாற்றல் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றுக்கு சுதந்திரமாக இருப்பது முக்கியம். தனிநபர்கள் தங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தவும், அவர்களின் கனவுகளை தொடரவும், மற்றவர்களை நம்பாமல் புதிய வாய்ப்புகளை ஆராயவும் இந்த நாள் உதவுகிறது. இந்த சுதந்திர தினம் உதவுகிறது. ஆங்கிலேயர்களிடமிருந்து நம் நாட்டை விடுவிப்பதற்காக அனைத்து ஆண்களும் பெண்களும் எடுத்த தியாகம் மற்றும் தைரியத்தை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. தாய்நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இந்நாளில் நாம் அனைவரும் அஞ்சலி செலுத்துகிறோம். தலைமுறையாக சுதந்திர தேசமாக மாற்றியவர்களுக்கு இந்த நாளில் நாம் அனைவரும் மரியாதையை செலுத்துகிறோம். ஆகஸ்ட் 15 1947 சுதந்திர விழாவுக்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இந்தியாவை விடுவிக்க ஆயிரக்கணக்கான ஆர்வமுள்ள இந்திய சுதந்திர போராளிகள் நடத்திய ஆவேசமான கிளர்ச்சிகள், சண்டைகள் மற்றும் நடவடிக்கைகளின் வன்முறை மற்றும் ஒழுங்கற்ற வரலாறு உள்ளது. இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரர்கள் பலர் போராடி துன்பப்பட்டு இறந்து போயினர். இந்திய சுதந்திர போராளிகள் நாட்டின் சுதந்திரத்தில் இன்றியமையாத பங்கை ஆற்றியது மட்டுமில்லாமல் துணிச்சலான, அசைக்க முடியாத உறுதிப்பாடு மற்றும் நாட்டிற்கு உறுதியான பக்தி ஆகியவற்றை விட்டு சென்றனர். அவர்கள் இறந்த பிறகு நமது விலை மதிப்பற்ற சுதந்திரத்தை போராடி பாதுகாக்க மில்லியன் கணக்கானவர்களை ஊக்குவிக்கிறோம். முக்கியமா இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள், நிறைய தலைவர்கள் இருந்தாலும் ஒரு 7-8 தலைவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், பகத்சிங்,
லால் பகதூர் சாஸ்திரி, ராம் பிரசாத் பிஸ்மில், சுபாஷ் சந்திரபோஸ், உத்தம் சிங், ராணி லட்சுமி பாய், உத்தம் சிங், மங்கள் பாண்டே, நானா சாஹி, நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இவங்களை நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஏன்னா கணக்கில் அடங்காத தலைவர்கள். இவங்களை சொன்னதுனால இவங்க மட்டும்தான் இல்லை, அன்சங் ஹீரோஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அன்சங் ஹீரோ நிறைய பேர் இருக்கு. ஓகே, இவங்க எல்லாருக்கும் நம்ம தலைமுறையாக நம்ம நன்றி கடமைப்பட்டிருக்கோம். இது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே உடைய இம்பார்ட்டன்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போ நம்ம 1947 சுதந்திரம் வாங்கும்போது இந்தியாவோட பொருளாதார நிலைமைக்கும் இப்போ நம்ம ஒரு 50 வருஷம், அதாவது 2000 2024 இப்போ இருக்கும், இந்த டைமிங்கில் நம்மளோட வளர்ச்சி எப்படி இருக்குது சார்? இப்போ நம்ம யூகேட்டிருந்து நம்ம சுதந்திரம் வாங்கும்போது நம்மளோட இருந்த நிலைமையோட இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம், அந்த நாட்டை விட இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம். ஸோ இது நமக்கு இன்னும் அடுத்த கட்டம் எப்படி போகும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணராக, ஒரு எக்கனாமிஸ்ட்டாக உங்களுக்கு உங்களோட பார்வையில் அது எப்படி தெரியுது சார்? சார், 1947 சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் 1990 வரைக்கும் கூட சொல்லுவேன், 1965 வரைக்கும் நாட்டில் வந்து உணவு பஞ்சம் ரொம்ப அதிகமா இருந்தது சார். நிறைய உணவுக்காக நல்ல ஞாபகம் இருக்கு. என்னுடைய தலைமுறை, எனக்கு முந்தைய தலைமுறையில ஞாபகம் இருக்கும். அரிசிக்காக, மண்ணெண்ணெய்க்காக கியூல நின்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு சார். பையன் வச்சுட்டு நாங்கெல்லாம் இப்ப சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுல வந்து அனுப்புவாங்க, போய் அந்த அரிசி வாங்கி கொடுத்துட்டு போப்பான். TUCSன்னு இருக்கும், அதுல போய் கியூல நின்று அரிசி வாங்குவோம், மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வருவோம். ஒண்ணும் இல்ல, நாட்டில் அப்படி ஒரு உணவு பஞ்சம். அதுக்கப்புறம் அப்ப அமெரிக்கால இருந்து பால் பவுடர் எல்லாம் நமக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், இந்த நடுவில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா காமராஜர்லாம் மதிய உணவு திட்டம் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் 1965 அப்புறம் சுப்பிரமணியன் காங்கிரஸ் தலைவர், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரைச்சு நம்ம வெங்கட்ராமன், இவரெல்லாம் யூனியன் மினிஸ்டரா இருக்கிறச்ச சுப்பிரமணியன் அந்த உணவுத்துறை ஃபுட் மினிஸ்டரா இருந்தார். இவங்களாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. என்ன எதிர்பார்க்க இவங்க பண்ணாங்க அப்படின்னா, அந்த 5 திட்டம் அப்படின்னு 5 year பிளான் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் இந்த 2014 இதை வந்து நித்தி ஆயோக்னு மாத்தியாச்சு. 5 year பிளான் நித்தி ஆயோக்னு இப்ப 2014 கொண்டு வந்து நித்தி ஆயோக் மூலம் தான் பிளான் எல்லாம் பண்றோம். அப்ப இந்த 5 year பிளான் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் திட்டங்கள். அப்ப அந்த மாதிரி செல்ஃப் ரிலையன்ட், நமக்கு உணவு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் இந்தியா செல்ஃப் ரிலையண்டா இருக்கணுங்கிறதுக்காக திட்டங்கள் எல்லாம் வகுத்தாங்க. 1970 தாண்டி 75-80 வரைக்கும் உணவை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ரிலையன்ட் வந்தாச்சு. நிறைய பெரிய ஃபேக்டரி, இண்டஸ்ட்ரியெல்லாம், தொழிற்சாலைகள்லாம் தொடங்கினாங்க. இது மத்திய சர்க்கார் கீழே சரி, பிரைவேட் இதுலையும் டாடா, பிர்லா இவங்களெல்லாம் ஊக்குவிச்சு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிச்சு. நடுவில் அப்புறம் இந்த சைனா வார் வந்து 1962 வந்தது. அதுல கொஞ்சம் நிறைய மன உளைச்சல்கள், அதுல கொஞ்சம் நிறைய, ஏன்னா வார்னு வந்தாலே ஒரு கண்ட்ரியோட ஆமா அடிவாங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி வந்தோம். அதுக்கப்புறம் வரிசையா ஜவஹர்லால் நேரு, அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி, அப்புறம் இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் இவங்க மொரார்ஜி தேசாய், ராஜீவ் காந்தி வந்தார், VP சிங், அந்த மாதிரி நிறைய வந்தாங்க. அப்புறம் வாஜ்பாய் வந்தார். ஓகே, இவங்க எல்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா நாடு இதுவாச்சு. நரசிம்ம ராவ் 1992 அவருக்கு மன்மோகன் சிங், இவங்க வந்து இதை கொண்டு வந்தாங்க. குளோபலைசேஷன், இந்தியன் எக்கானமியை ஓபன் பண்ணது இன்னைக்கும் நம்ம அதை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். ஏன்னா அந்த குளோபலைசேஷன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் படிப்படியாக முன்னேற்றம் வந்தது. ஓகேவா, பொருளாதாரம் அது இதுன்னு இருந்தாலும் 2014 வரைக்கும் நல்லா போச்சு சார். அரசாங்கம் நல்லா எடுத்துட்டு போனாங்க. அன்னைக்கு சார் ஒவ்வொரு அரசாங்கம் வரும்பொழுதும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும், இன்ஃபிளேஷன் உண்டு, அன்எம்ப்ளாய்மெண்ட் உண்டு. அன்னைக்கு எனக்கு பட்ஜெட்ல எவ்வளவு போட முடியும், எவ்வளவு கொடுக்க முடியும், என் பிஸ்கல் டெபிசிட், அதாவது வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு,
பட்ஜெட்டை தூண்டி எவ்வளவு, அதெல்லாம் பிசிக்கல் டெபிசிட். அதை வந்து எந்த அளவுக்கு கையாண்டு கொண்டு போகிறோம், அந்த பிசிக்கல் டெபிசிட் அளவுக்கு மேல நான் செலவு பண்ணும்போது அது எந்த விதத்துல அது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கக்கூடாது. அதாவது சம்பளத்தை கொடுக்கறது, வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறது, அந்த மாதிரி இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதுக்கு செலவு பண்ணோம். தென் நிறைய அசட்டை நீங்க உருவாக்குவீங்க. அந்த அசட்டை உருவாக்குறது மூலம் நமக்கு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு வெளிநாட்டு கடன்கள், உள்நாட்டு கடன்கள் எல்லாத்தையும் அடைக்கணும். அந்த மாதிரி கொண்டு போகணும். அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இருப்பினும் 2014 அப்புறம் 2024 வரைக்கும் அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசாங்கத்துக்கு கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு அருமையா பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு அருமையா பண்ணி நாட்டினுடைய ஜிடிபிய மேல கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் 3 வருஷமா பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஜிடிபி, இந்திய அரசாங்கத்துடைய ஜிடிபி 7% தாண்டி போயிட்டு இருக்கு. ஓகேவா? 2024 ஜனவரி டு மார்ச் அந்த குவார்டர் அதுல 8.1 ஜிடிபி ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல. இல்ல, கடைசி குவார்டர். ஓகே ஓகே. 2023 ஏப்ரல் டு 2024 மார்ச். ஓகே ஓகே. அப்போ கடைசி குவார்டர் ஜனவரி 2024 இருந்து மார்ச் 2024. இதுதான் ஃபைனான்சியல் 2023-24 கடைசி குவார்டர். ஓகே ஓகே. அந்த கடைசி குவார்டர்ல ஃபைனான்சியல் இயர் வந்து ஏப்ரல்ல இருந்து மார்ச் முடியும். அந்த கடைசி குவார்டர் 8.1. ஓகே. அந்த ஆவரேஜா பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 வருஷம் 7%. ரொம்ப அழகா. இது அடிப்படையில தான் இவங்க என்ன பண்ணாங்க, 2024-25 அதுல இன்டரிம் பட்ஜெட், அப்புறம் ஃபுல் பட்ஜெட் போட்டாங்க. இது எல்லாமே போடுறது வந்து நம்ம பிரதம மந்திரி நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஒரே குறிக்கோள் விக்ஷித் பாரத். விக்ஷித் பாரத் 2047. என்ன விக்ஷித் பாரத்? என்ன விக்ஷித் பாரத் என்ற சொல்லுக்கு டெவலப்டு இந்தியா, வளர்ந்த இந்தியா என்று பொருள். வளர்ந்த நாடு. ஆமா. விக்ஷித் பாரத் 2047 அது அன்னைக்கு நம்ம 100வது இண்டிபெண்டன்ஸ் டேவை கொண்டாடணும். 100th டேஸ் இது இண்டிபெண்டன்ஸ், அந்த ஆனிவர்சரி. நம்ம அந்த சமயத்தில் இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் விஷன், அதாவது தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிக்கிறது. What we will be in the next 20 years, 23 years, 2047. இந்த விக்ஷித் பாரத்துடைய 4 தூண்கள் என்ன அப்படின்னா 4 pillars. இளைஞர்கள், ஏழைகள், பெண்கள் மற்றும் விவசாயிகள், அன்னதானம். விக்ஷித் பாரத் 2047 இலக்கை 2024 பட்ஜெட்ல இந்த மாதிரி கீழே சொல்ல போற அறிவிப்புகள் மூலம் ரொம்ப அழகா இவங்க கொண்டு வந்திருக்காங்க. எங்களுடைய நோக்கம் விக்ஷித் பாரத் 2047 எப்படி நாங்க அச்சீவ் பண்ண போறோம் அப்படிங்கறத 2025 பட்ஜெட்ல இவங்க சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்க? ஜார்க்கண்ட், பீகார், ஒடிசா, மேற்கு வங்காளம் மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்தியாவின் கிழக்கு பகுதியில் அனைத்து சுற்று வளர்ச்சிக்காக அரசாங்கம் பூர்வோதயா அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்கும். இது உள்கட்டமைப்பு, ஹியூமன் வெல்ஃபேர், அதாவது மனிதவள மேம்பாடு மற்றும் விக்ஷித் பாரதத்தை அடைவதற்கான இயந்திரமாக இந்த பிராந்தியத்தை உருவாக்குவதற்கான பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கும். விக்ஷித் பாரதத்தின் மிக முக்கியமான பகுதியாக நியூக்ளியர் எனர்ஜி, அதாவது அணுசக்தி இருக்கும் அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த நோக்கத்திற்காக பாரத் சிறிய உலைகளை, அணு உலைகளை அமைப்பதற்கும், பாரத் சிறிய மாடுலர் அணு உலையின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக அணுசக்திக்கான புதிய தொழில்நுட்பங்களை ஆராய்ச்சி செய்து மேம்படுத்துவதற்கு தனியார் துறையுடன், நாட் ஓன்லி பப்ளிக் செக்டர், தனியார் துறையுடன் அரசாங்கம் கூட்டு சேரும். விக்ஷித் பாரத்தின் பார்வையானது நவீன உள்கட்டமைப்பு மற்றும் இயற்கையுடன் இணக்கமான ஒரு செழுமையான பாரதம் மற்றும் அனைத்து பிராந்தியங்களில் உள்ள அனைத்து குடிமக்களும் தங்கள் திறனை, ஸ்கில் டெவலப்மெண்ட் அடைய வாய்ப்புகளை வழங்குவதாகும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க பட்ஜெட்ல அவங்க பேசும்பொழுது விக்ஷித் பாரத்தின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்க
மாநிலங்களில் பல வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் சீர்திருத்தங்கள் சேவை அப்படின்னு வளர்ச்சி மட்டும் போராது. அந்த வளர்ச்சியை நாம் அச்சீவ் பண்றதுக்கு ரிஃபார்ம்ஸ். இந்த ரிஃபார்ம் வார்த்தை சொன்னாலே உடனே எல்லாருமே சில இவங்க ஸ்டேட்ஸ் என்ன சொல்லுவாங்க, இது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை அஃபெக்ட் பண்ணிடும், கூட்டத்தை இல்ல, அந்த மாதிரி ரிஃபார்ம் வேணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எனவே உள்கட்டமைப்பு மேம்பாடுகளுக்காக மாநில அரசுகளின் வள ஒதுக்கீட்டை அதிகரிக்க நீண்ட கால வட்டி இல்லா கடனாக 5 லட்சம் கோடி வழங்க முன்மொழியப்பட்டிருக்கு பட்ஜெட்ல. மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் MSME போட்டியிடம் உதவும் பக்ஷித் பாரத் சாலை வரைபடத்தில் ப்ளூ பிரிண்ட் சாலை வரைபடத்தில் மிக ஒரு பகுதியாக இருக்கும். 11th டிசம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2023 11th டிசம்பர். அப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் வீடியோ கான்பரன்சிங் மூலம் பேசியிருக்காரு. இந்த விக்ஷித் பாரத் 2047 பத்தி பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, இளைஞர்களின் குரல் அப்படின்னு தொடங்கினார். இளைஞர்களின் குரல் அப்படின்னு தொடங்கினார். தொடக்க விழாவில் தனி மனிதனின் ஆளுமை வளர்ச்சியில் கல்வி நிறுவனங்களின் பங்கை எடுத்துரைத்தார் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. மக்கள் வளர்ச்சி அடையும் போதுதான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும். ரொம்ப அருமையா பேசியிருக்க. மக்கள் வளர்ச்சி அடையும் போதுதான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும். சாதாரண மனிதர்களோட வளர்ச்சி தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி. விக்ஷித் பாரத்தின் பொதுவான இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் ஆற்றலை செலுத்த வேண்டியதின் அவசியத்தை அவர் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லிருக்கார் அவருடைய உரையில 11th டிசம்பர் 2023. விக்ஷித் பாரத்தின் தொலைநோக்கு பார்வையை நினைவாக்க இளைஞர்களின் குரல் தொடங்கப்பட்டது. இது இந்தியாவின் தலைவிதியில் உறுதியான நம்பிக்கை, அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் மக்களை பரந்த திறன்கள், அதாவது ஸ்கில்ஸ் மற்றும் திறமைகளை, குறிப்பாக இளைஞர்களை ஆழ்ந்த அங்கீகாரத்தை கோருகிறது. விக்ஷித் பாரத்தின் பல்வேறு அம்சங்கள் என்ன மாதிரி இருக்கணும், எதெல்லாம் இவங்க போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சி ரொம்ப முக்கியம். பொருளாதார வளர்ச்சி இருந்தால்தான் ஒரு நாடு முன்னேறும். பொருளாதார வளர்ச்சி, ஒரு விக்ஷித் பாரத் அதன் அனைத்து குடிமக்களுக்கும் வாய்ப்புகள் மற்றும் உயர் வாழ்க்கை தரத்தை வழங்கக்கூடிய ஒரு நெகிழ்ச்சியான மற்றும் வலுவான ஸ்ட்ராங் ரெசிலியன்ட் வலுவான பொருளாதாரத்தை கொண்டிருக்க வேண்டும். தொழில் முனைவு, புதுமை மற்றும் போட்டித்திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் 21ஆம் நூற்றாண்டின் சவால்களை பொருளாதாரம் சமாளிக்கும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும். சுற்றுச்சூழல், என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும்? சுற்றுச்சூழல், இந்தியாவின் பல்லுயிர் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்க விக்ஷித் பாரத் சுத்தமான மற்றும் பசுமையான சூழ்நிலை கொண்டிருக்க வேண்டும். சுற்றுச்சூழல் சீரமைப்பு, பாதுகாப்பு மற்றும் மீள்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை தணிக்க முடியும். சோசியல் வெல்ஃபேர், சமூக முன்னேற்றம். ஒரு விக்ஷித் பாரத் அதன் அனைத்து குடிமக்களின் கண்ணியம் மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்யும் ஒரு உள்ளடக்கிய மற்றும் இணக்கமான சமுதாயத்தை கொண்டிருக்க வேண்டும். நீதி, சமத்துவம் மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை சமூகம் கொண்டாடவும் மதிக்கவும் முடியும். நல்ல நிர்வாகம், கடைசியில் இல்ல, இதுவும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் தான். அது இருந்தா அதை கொண்டு வர முடியும். குட் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாம அதை அச்சீவ் பண்ண முடியாது நம்மளால. This is also very important. நல்ல நிர்வாகம், குட் கவர்னன்ஸ். என்ன அப்படின்னா, ஒரு விக்ஷித் பாரத் உறுதியான கொள்கைகள் மற்றும் பொறுப்பாற்றலுடன் கூடிய சுறுசுறுப்பான நிர்வாகத்தை கொண்டிருக்க வேண்டும். ஒரு நல்ல நிர்வாக அமைப்பு என்பது நம்பகமான தரவுகளை சேகரித்தல், திருத்தம் செய்வதற்கான பகுதிகளை அதாவது அனலைஸ் பண்றது, அதுக்கு பகுப்பாய்வு, ஓகே, அதை செய்வது, திருத்தம் செய்வது மற்றும் பிரதிபலிப்பு, பச்சாதாபம் மற்றும் ஆலோசனை. பச்சாதாபம்ங்கிறது, அதாவது பிரதிபலிப்புங்கிறது, நீங்க என்னென்ன எனக்கு
ஸ்டேட் கவர்மெண்ட், மற்ற எக்கனாமி, ஸ்காலர்ஸ், இண்டஸ்ட்ரி பீப்புள், உங்களுடைய எதிர்பார்ப்புலாம் என்ன, நீங்க என்ன சொல்ல வரீங்க, அதனுடைய பிரதிபலிப்பு என்னுடைய கவர்னன்ஸ்ல இருக்கணும். இல்ல நான் வச்சதான் சட்டம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதெல்லாம் பிரதிபலிப்பு மற்றும் பச்சாதாபம். அதாவது எல்லாருடைய ஹியூமன் வெல்ஃபேரை பொறுத்த வரைக்கும் பச்சாதாபம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஹியூமன் கன்சிடரேஷனா இஸ் a human consideration. பச்சாதாபம் இல்லையா? மற்றும் ஆலோசனை. எதுவுமே உடனே முடிவு பண்றது, ஆலோசனை முக்கியம். உங்ககிட்ட பேசணும், இவர்கிட்ட பேசணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட பேசணும், ஸ்காலர்ஸ்ட பேசணும், இன்டெலெக்சுவல்ஸ்ட பேசணும், ஸ்டேட் கவர்மெண்ட்ட பேசணும், ஐஏஎஸ் அபிஷியல்ஸ்ட பேசணும். எல்லார்கிட்டையும் பேசி கலந்து ஒரு இம்பார்ட்டன்ட் முடிவு எடுக்கணும். ஆலோசனை ஆகியவற்றின் அடிப்படையில் நாட்டை மேம்படுத்துவதற்கு விரைவாக நாம் அனைவரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு 11th December 2023 வைத்திருக்காரு. இதுதான் இந்த விக்ஷித் பாரத் இப்படி இருக்கணும், என்ன அதுக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னு கட்டாயம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கட்டாயம் நம்ம இந்திய நாடு வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக வெகு விரைவில் 2047 டார்கெட், அதுக்கு முன்னாடி நம்ம இதை அச்சீவ் பண்ணுங்கிற நம்ம அதற்கான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்குது. நம்மளும் வந்து பாரத பிரதமருக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுப்போம். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.